மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யாக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல சூர்யா வந்து யோசிச்சுட்டு வந்து அங்கே வை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ எதுக்கு சாப்பாடு இப்போ எடுத்துகிட்டு வந்து தொல்லை கொடுக்குற, உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, தாத்தா தான் உங்களை சாப்பிட சொன்னார் அப்படின்னோடனே சொல்லிட்டார்ல வச்சுட்டுல கிளம்பு அப்படின்றாரு. உடனே வந்து ஏங்க உங்களை தாத்தா நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் இருந்துட்டு வர சொன்னாருங்க அப்படின்னோடனே இங்கே பார் தேவையில்லாத பேசிட்டு இருக்காரு, முதல்ல கிளம்புறியா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு திட்டி விட்றாரு. உடனே மகாவும் கிளம்ப போகிறாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து யோசிக்கிற டிஃபன் பாக்ஸை பார்த்துட்டு ஐயோ தாத்தா வந்து சொன்னாரே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை தாத்தா கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து வெளியே ஓடி போகிறாரு. போயிட்டு இங்கே பாரு ஒரு நிமிஷம் நெல்லு மகா அப்படின்னோடனே என்ன விஷயம் இப்போ திட்ட போகிறீங்களா, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ டென்ஷனில் இருந்துட்டேன், இன்றைக்கி வந்து அந்த மிடில் கிளாஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது ஓகே பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, அவங்க கரெக்ஷன் கொடுத்தாங்கல்ல அதை கரெக்ஷன் பண்ணி வச்சாச்சு, இப்போ அவங்க வந்து ஓகே பண்ணணும், அந்த டென்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை, நீ தப்பாக நினச்சிக்காத, நீ பார்த்துப்போ, உனக்கு நான் வந்து வண்டி அனுப்புகிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆட்டோலேயே போகிறேன், நீங்கள் என்ன வேறு மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, எனக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது, அப்போயே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, உங்கள் பேச்சே சரியில்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் பேசுகிறேன், இல்லை நான் டென்ஷனில் இருந்துட்டேன், அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து நல்லபடியாக பேச முடியல, நீ தப்பாக நினச்சிக்காத, இங்கே பாரு இப்போவே நீ வந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் அனுப்புகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ஆட்டோலேயே போகிறேன், அதெல்லாம் தெரியாது, நீ காரில் தான் போகணும், போயிட்டு தாத்தா கிட்ட சொல்லு நான் காரில் தான் அனுப்பிச்சேன், நல்லபடியாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து காரை வர வச்சு போயிட்டு மேடம் எடுத்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்புகிறாரு. ஒன்றும் புரியல இவர் கதை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து கொடுக்குற அந்த மகா இல்லாமையே நான் எவ்வளோ சூப்பராக கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், எப்படி பாராட்டுறாங்க எல்லோரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் சூப்பராக பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க, இதுவே ஓகே பண்ணிடுங்க, ஃபைனல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, மகா இல்லாமல் நம்மளே பண்ண டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, இனிமேல் இந்த மகாவோட உதவி நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி இந்தாங்க ப்ராஜெக்ட்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோட பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இது நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணதே கிடையாது, ஒன்றும் புரியலையே, ஓ எல்லாம் அவள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃபை பார்க்குறாரு. உடனே அவங்க பார்த்துட்டு அப்படியே வந்து பம்புறாங்க. உடனே வந்து சரிங்க இது சூப்பராக இருக்குது, இதுவே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க, அவங்க டிசைனர் வந்து டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ சூர்யா உள்ளே கூப்பிட்றாரு. சார் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை சாப்பிட தான் கூப்பிட்டேன், டிஃபன் வந்திருக்கு சாப்பிடுவேல அப்படின்னோடனே சாப்பிடுவேன் சார் அப்படின்னு, அப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவங்களும் சாப்பிட்றாங்க. ஐயோ சார் திட்டுவாருன்னு பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேன், பார்த்து முறைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டியா கிளம்பு அப்படின்றாங்க. அவங்களும் கிளம்பிடுறாங்க. தட்டை வச்சுட்டு போயிடறாங்க. தட்டை யார் எடுப்பா, நீ தானே எடுக்கணும், எடுத்துகிட்டு போ அப்படின்னோடனே சரிங்க சார்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா நேரம் இவங்கெல்லாம் வந்து இப்படி தொல்லை கொடுக்குறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுச்சா, மறுபடியும் மகாவா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே மகா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வர்ணங்கள்லாம் அழகாக பூசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறா, அவள் வரவே மாட்டாளா, எப்போ பார்த்தாலும் வந்து அவள் அவங்கள கண்டுக்க கூட மாட்டேங்கிற ஐஸ்வர்யா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா முதல்ல வீட்டில் இல்லை, அவள் எங்கேயோ வந்து ஊருக்கு போயிருக்காளாம், என்னது உங்ககிட்ட சொல்லாமல் போனால், அதான் எனக்கும் தெரியல, ஏதோ ஹனிமூன் போகிறாங்களா, கர்ப்பமாக இருக்கும்போது எப்படி ஹனிமூனு, கர்ப்பமாக இருந்தால் தானே அப்படி சொல்லிட்டு மகா வாய் தவறி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற மகா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டோன்னே ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு மகா வந்து மழுப்புறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பிரபாவை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராரு. எப்போ பார்த்தாலும் நீ வந்து உனக்கு அந்த அனாமிகா தான் முக்கியம், அதெல்லாம் இல்லை, நீ தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ற